ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 2 டாப் எம்என்சி கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க என்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் ஒன்லி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களில் ஒருவருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு 2 டாப் எம்என்சி கம்பெனி இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, Buro Happold அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இந்த 2 டாப் எம்என்சி கம்பெனிலேருந்து அவங்க 2 ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்றாங்க. என்னென்ன ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்றாங்கன்னு டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ முதல் கம்பெனி பார்த்தீங்கன்னா Buro Happold. இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கன்சல்டன்சி, டிசைன், பிளானிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்சல்டிங் சர்வீஸ் ஃபார் பில்டிங்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 1976 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கம்பெனியிலிருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போறோம். என்ன ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்றாங்கன்னா, கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்றாங்க. என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, பிஇ, பிஎஸ்சி இல்லாட்டி மாஸ்டர் டிகிரி இல்லாட்டி எம்எஸ்சி படிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃப்ரெஷர் அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரிங். ஸோ இது ரிலேட்டடாக அவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் இன்டர்பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இந்த ஜாபுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் ஆட்டோகேட், ரிவிட், சிஎஸ்சி, ஃபாஸ்ட் ட்ராக், டெட்ஸ், ரோபோட், இ-டேப்ஸ் அண்ட் சேஃப். ஸோ இந்த டிசைன் சாஃப்ட்வேரில் அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா எசென்சியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, undertake detailed engineering design, plan and help manage CAD documentation of design work closely with and monitor performance of technician, ensure senior staff are kept informed of important and relevant service design decision, maintaining awareness of project budget and raising any concerns regarding financial issues, responsible for planning, organizing and managing personal workload in order to meet deadline in line with manager requirement, proactively raising concern regarding workload and ability to meet deadline. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25/6/2021, அதாவது 25 ஜூன் 2021 இந்த டேட்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியோட டீட்டெயில்ஸ், ஜாப் டீட்டெயில்ஸ். ரெண்டாவது கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் லொக்கேட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோகெமிக்கல், டெக்ஸ்டைல், நேச்சுரல் ரிசோர்சஸ், ரிட்டைல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த பிஸ்னஸ்லாம் ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட கம்பெனியில் மட்டும், இவங்களோட குரூப்பில் மட்டும் நியர்லி 2 lakh + எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து அவங்க என்ன ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்ணுறாங்கன்னா, மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்ணுறாங்க. என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, டிப்ளமோ அண்ட் பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ இல்லாட்டி பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக், ப்ரோஆக்டிவ் அண்ட் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் அனாலிசிஸ், டர்ன் அரவுண்ட் அண்ட் ஷட்டவுன் கோஆர்டினேஷன், நாலேஜ் ஆஃப் வேரியஸ் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் வித் குவாலிட்டி, சூப்பர்வைஸ் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் டு என்ஷூர் குவாலிட்டி அண்ட் டைம்லி கம்ப்ளீஷன் அண்ட் ஆஸ் பர் பிளானிங், assist respective manager in spares identification for procurement, conduct regular troubleshooting and analysis when appointed as a member of RCA team, weekly preparation of maintenance of KPIs of mechanical, ensure improvement in availability of equipment,
ability to minimize production and quality loss in event of unplanned failure, maintaining IMS document for mechanical maintenance. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எது ரிலேட்டடாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஜாப் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் நகர், குஜராத் ஸ்டேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 டைப் ஆஃப் கம்பெனிக்கு 2 டைப் ஆஃப் ஜாப் ரோலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் கம்பெனியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.